நமக்கு இப்போ புதுசா ஒரு மிஷின் கிடைச்சிருக்கு. என்ன மிஷின் அப்படின்னா F-160 அப்படிங்கிற ரைஜு அப்படிங்கிற ஒரு ஜெட்டை ஆர்மி பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஒருத்தர் கொடுக்கணும். பயங்கரமான பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னால பார்க்க முடியாது. அதுதான் பிராங்க்லின்ட்ட சொல்லி பார்க்கலாம். முடிஞ்சிச்சுன்னா அவனை போக சொல்லி நாம காசு சம்பாதிப்போம். பத்திரமா வந்தா சரி, வாங்க போவோம். ஓகே, இப்போ வந்து இறங்கி போவோம்மா. நான் வந்து நீங்களும் போடுங்க. டோரா மாதிரி பண்றேன்னு பாக்குறீங்களா? டோரா என்னோட ஒண்ணு விட்டு அத்தை பொண்ணு தான். ஓகே, கண்ணு தெரியாதது அதுக்கு. அதனாலதான் எங்க போற பாத்தீங்களான்னு கேட்டுன்னு இருக்கோம். பிராங்க்லின் இங்கே தான் இருக்கான். பிராங்க்லின், நமக்கு ஒரு புது வேலை வந்திருக்கியா, பண்றியா? கண்டிப்பா சிங்சான், என்ன வேலைன்னு சொல்லு, மஜா பண்ணி கலக்கி விட்டுருவான். ஸோ என்னன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஸோ சீக்கிரம் சொல்ல, அப்பதான் நம்மளால முடியும். இல்லடா, ஒரே ஒரு ஃப்ளைட்டு F-160 ரைஜு அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் ஜெட்டை நம்ம எடுக்கணும். ஆர்மி பேஸ்ல இருந்து அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்து நம்ம பாலடைஞ்சு ஏர்போர்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே நீ கொடுத்தாலே போதும், நமக்கு பணம் கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸியான வேலை நினச்சிக்காத. ஆர்மி பேஸுக்குள்ளே போகணும், மாட்டினா கதை கந்தலாயிரும். ஸோ பார்த்துக்கோ, என்னன்னு நினச்சிக்கோ. என்னை பற்றிலாம் கவலைப்படாத, நான் மஜா பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற சூப்பர் பவர்ஸ் வச்சே முடியும். ஸோ இன்னும் நிறையா சூப்பர் கெயின் பண்ண போகிறேன், பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ வண்டி கிடச்சிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் கேட்டதுனால ஒரு வண்டியை கொடுத்துருக்காப்புல. இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். பார்க்கவே மஜாவாக இருக்குது இல்லையா? ஸோ அயாபுசா மாதிரியே இருக்கும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது இவ்வளோ போதுன்ற எடுத்து வந்துருக்கேன். ஏன்னா எல்லா கன்ஸும் எடுக்கலை, ஏன்னா எதுவும் ஆயிடுச்சுன்னா அதனால தான். கன்ஸோட எல்லா கன்னும் நம்மக்கிட்ட இருக்குது ஸ்டாக்கில். புல்லட்ஸும் இருக்குது, சூப்பர் ஜம்ப் இருக்குது, காட் மோட் இருக்குது. ஸோ நம்மளால் ஈஸியாக ஃபுல்லாகவே முடியாது. வண்டி சூப்பராக இருக்குது, பட் ஆனால் நம்மளால் ஸ்பீடாக போகக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே, ஆர்மி பேஸுக்கு தானே போக போகிறோம். இருக்கிற கன்லாம் போதும், பட் ஆனால் ராக்கெட் லஞ்ச் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஆமோஸ் கன்ஸாக எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. இந்த ஒரு மிஷினுக்காக நம்ம எல்லாத்தையும் கொல்லக்கூடாது. ஆல்ரெடி நம்ம போலீஸ்லாம் நம்மளை போட்டு தண்ணிட்டு இருக்காப்லையா. ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ணாமல் பத்திரமாக போக வேண்டும். வண்டி எடுத்தாச்சுங்க, போடு சூப்பராக இருக்கலாம். ஸோ வண்டியோட நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ வீடியோக்கு சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சும்மா சஸ்பென்ஷன் வண்டியில் தள்ளுதே. ஸோ தங்க குட்டி நல்லா இருக்குதே. ஓகே, இப்போ நம்ம அப்படியே சர்ற புர்றன்னு போய் என்ன இருப்போம். ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் வந்திருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனோன்னா நம்ம ஆர்மி பேஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நின்று வீடியோ எடுக்கலாமே அப்படிங்கிறத சொல்ல நின்றுட்டுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்தான் மலை இருக்காப்புல, ஆர்மி பேஸும் இருக்காப்புல. இப்போ நம்ம அங்கே போகிறதே ஆபத்தான விஷயம்தான். திடீர்னு பறந்து போய் அங்கேயே விழுந்துட்டுனா கேஸை போட்டு தள்ளுறானுங்க. 4 கேஸ் 5 கேஸுன்ட்டு. ஓகே, இருந்தாலும் நம்ம பறந்து போவோம். ஸோ நல்லா இருக்குல்ல சுற்றி பார்க்க. நம்ம அடுத்து ஒரு ட்ராவல் வீடியோ போடுவோம், ஓகேங்களா? ஸோ ஒரு தாஜ்மஹால் போகிற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணுங்கள். சோசியல் மீடியாஸ் எல்லாமே டிஸ்காவில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாய் கொள்றதே ஐயோ வந்தவொடனே ஆக்சிடென்ட். பட் நமக்கு எதுவும் ஆகாதுங்கிறது அவனுக்கு தெரியல. பட் ஆனால் இந்த இடத்துல அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆர்மிக்கு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. அது நம்ம கையிலேயே கண்ணு வச்சுட்டு இருந்திருக்கேன். ஓகே, விடுங்க பார்ப்போம். நம்ம லுக்க பேர் இருக்குது, பிளாக்காக இருக்கா. ஸோ பின்னாடி ஒரு பேக் இருக்கும். ஸோ பேக்கில் எல்லாம் தேவையான பொருட்கள் இருக்கும். மாம்சம் அதில் தான் இருக்குது, பணமும் அதில் தான் இருக்காப்புல. ஸோ இது மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஸோ இதுதான் நம்மளோட இடம், ஓகேங்களா? ஓய், கார்லாம் வேறு லெவலில் போகுது. ஸ்கூட்டி பெஸ்பா. ஓகே, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த பக்கம் போயிட்டு என்ன நடக்குது அப்படி இதை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஓகே, ஐயோ பெரியத்தனமாக வண்டி சொருவிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு நல்ல பிளேஸ் தான் வண்டியை மறைக்கிறதுக்கு. தேவைப்பட்ட வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வண்டி தேவையில்ல, பட் ஆனால் நல்ல வண்டியாக இருக்குது, கொடுப்பானுங்கன்னு வச்சுக்க. ஸோ என்ன வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே இந்த கேட்டெல்லாம் இருக்குது, தள்ளி குதிக்க பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளை போட்டு தள்ளுருவாங்க இல்லையா? ஸோ நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஊருக்குள்ளே. நான் இங்கே இப்போ திருட்டு வேலையை செய்ய வந்திருக்கேன். வா, எத்தனையோ ஹெலிகாப்டர் எல்லாம் போயிட்டுருக்கு. எனக்கு பயமாக இருக்கு. ஓகே, பயமாக தான் இருக்குது. வெளில போனேன், ஆனால் வெளியே வந்துட்டேன். ஓகே, போயிடுமா? நம்மக்கிட்ட சூப்பர் ஜம்ப் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா எகுறா மண்டையா, மொட்டை மண்டையா. இப்போ உள்ளே போக போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெடியாக இருக்காங்க. உள்ளே போனோன்னே கேஸ் போட்டுருவானுங்க நினைக்கிறேன். கேஸே நம்ம தான். இப்போ அதான் பாருங்க. கேஸு போடல, எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரேடாரில் சிக்கலை ஒரு 4 ஸ்டெப் வச்சனாலே பார்த்துருவானுங்க. எஸ் பார்த்துட்டானுங்க.
இன்னும் 2 3 4 ஸ்டாரை கொடுத்துட்டானுங்க. சூப்பர். இப்போ வண்டியெலாம் பார்க்க விட்டுறானுங்க. இப்போதைக்கு ஃப்ளைட்ஸ் இன்னும் வரல ஓகேங்களா. ஏன்னா ஜெட்டு இன்னும் வண்டியில் பார்த்து எடுத்தால் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எந்த வண்டியும் வரல பார்த்தீங்களா. இந்த கன்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. இதோ வண்டி வேணும். ஆனால் அவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்குள்ள நம்மளை அடித்து கொஞ்சம் வீக் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ அதுதான் கஷ்டமாக இருக்கும். ஓகே இந்த வண்டியில் யாரும் இறங்க மாட்டுறானுங்களே. ஓகே இவனுக்கு மட்டும் தான் வந்துருக்கானுங்க. ஓகே அடி 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 அடி. ஸோ அவனையும் அடி எல்லாத்தையும் அடி கொண்டுட்டு இருக்கணும் நம்ம. ஸோ ஜம்ப் பண்ணியே போயிடலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வண்டி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடி விழுவாமையாச்சும் இருக்கும். டேங்கர் ஜெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்காகவா தான் இருக்கும். ஓகே ஸோ இப்போ வந்து நான் வண்டி எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அவன் சைடு தான் இருக்கான். இப்போ வந்து வண்டி ஏறா வண்டி நீ ஏன்றா சொல்கிறது. சார்ஜர் வச்சு அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஓடு 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 ஓடுறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இப்போதைக்கு நான் கேம் ஃப்ராங்க்லினா பேசுகிறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் அப்படி சொல்கிறேன். ஓகே இப்போ நம்ம போயிட்டு இருக்கலாம். ஸோ ஓகே ஓடுறா ஸ்கிட்டெல்லாம் ஒன்று ஓடுறாப்புல. இந்த எல்லாமே துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ டேங்கர் வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஸோ ஓகே இப்போ வந்து ஐயோ எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்தால் இப்போ திரும்பி ஒரு ஜெட்டு வேறு போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். நம்ம ஜெட் எடுத்துகிட்டு பறந்து போயிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு வரலாம். எனக்கு ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. இந்த டேங்கர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெட்டும் அட்டாக் பண்ணுது. எனக்காக பறந்துச்சா இல்லைன்னு தெரில. பட் ஆனால் அது ஒழுங்கா ஓகேங்களா. ஜெட்டை விட்டு இறங்கிட்டா பயன்புள்ள நம்ம ஜெட்டை பிடிச்சி ஏறி அப்படியே போயிடும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஜெட்டில் ரெடியாக சிக்னல் போட்டிருக்கானுங்க. ஓகே இப்போ நம்ம இந்த ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு ஈஸியாகவே தெரியும். பட் ஆனால் நம்ம திருட போகிற ஜெட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படிங்கப்பாடு மிசைல்ஸில் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ ஓகே என்ன முடியல. ஐயோ அடிக்கிறானுங்களா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ இப்போதைக்கு மிசைல்ஸ் கிளியராக இருக்குது. ஐயோ கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் கரெக்டாக. ஓகே திரும்பி இன்னொரு மிசைல் விட்டானுங்க நினைக்கிறேன். ஐயோ அட கரும முடிச்ச நாயை அடிக்கிற அட்டை போடாட்டு அடி அடி பங்கரமான அடி. ஸோ இருக்கிற எல்லாமே உடையுது நம்மளோட ஜெட்டில் இருந்து. ஸோ எப்படி தப்பிச்சிட்டா போதும். உடைக்காம பத்திரமா கொஞ்ச நேரம் பார்க்க பிடிச்சிட்டா வந்துடலாம். பட் ஆனால் இப்போதைக்கு மிசைலில் ஒன்று வரல. மிசைல் எங்கேருந்தா வருதுன்னு தெரிலையே. ஆடா போங்காடாடே ஆடா முடிஞ்சு. ஓகே பட் ஆனால் ஜெட்டு கொஞ்சம் சேஃப்டிங்கிறதுனால நமக்கு எதுவும் ஆகலை. எல்லாமே கல்லுக்குன்னு போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாத ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே கை மீறி கால் மீறி எல்லாம் மீறியும் போயிடுச்சே. இவ்வளோ பெரிய அடி விழுந்து என்ன பண்ணுறது. காப்பாற்றுங்க அப்பா. வாட்டர் லேண்டிங் பண்ணிட்டோம். முடியல. எனக்கு கை காலெலாம் உடஞ்ச மாதிரி இருக்குது. பட் நமக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தப்பிச்சிட்டேன். ஸோ ஃபைனலே திரும்பி கொஞ்சம் நாள் கழிச்சு நான் வந்துட்டேன். பட் ஆனால் கேஸை போட்டாங்க. பட் ஆனால் யாரும் அவ்வளோக்கு இப்போதைக்கு என்னை பார்க்கல. என்ன பக்கத்தில் கூட நெருங்கலை. இப்போ ஜம்ப் பண்ணியே குறுக்கால பொந்து ஓடி போயிடலான் இருக்கேன். ஸோ அந்த சைடு நம்ம போயாகணும் இந்த டவர்கிட்ட. இல்லைன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அப்படிதான் முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா. முடிச்சுட்டிங்க பிராண்ட்ஸ். அப்படி தான் இருக்கும். சீக்கிரமே நம்ம பறந்து ஓடுறான் நாயே. டக்குன்னு ஓடணும். நம்மக்கிட்ட சூப்பர் ஸ்பீடு இல்லை. ஸோ நமக்கு சூப்பர் பவர் என்ன கிடைக்கல. சூப்பர் ஸ்பீடு என்னால் யூஸ் பண்ண முடியாது இந்த வேர்ல்டில். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சூப்பர் ஸ்பீட் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு அந்த பவரை கெயின் பண்ணிப்போம். சூப்பர் ஜம்ப் இருக்குது. சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது. பட் ஆனால் லைஃப் அதிகமாக இருக்க முடியும். நமக்கு அடி அதிகமாக விழுவாது. ஆனால் குத்தனை எவனும் பறக்க மாட்டானுங்க. அதுக்கான பவரும் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். நிறைய பவர் நம்மக்கிட்ட கெயின் பண்ணிட்டு ஒரு சூப்பர் டூப்பர் மேனாக இருப்பேன். ஆனால் இப்போ நம்ம சூப்பரான பவர் என்னென்னா நம்மக்கிட்ட கன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை வச்சு நடத்தி போட்டு தெரியலுவேன். ஸோ அடிபட்டு இருக்குது. எத்தனை ரத்தம்லாம் ஊற்றிட்டு இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட சூப்பர் பவர் இருக்குது. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதனால தான் இந்த சூப்பர் பவர் இருக்கிறதுனால தான் நிறைய காசு சம்பாதிச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னால் ஓகே டேங்கர் வந்துட்டாப்ல. ஓகே மேன். ஓகே ஓடு ஜம்ப் பண்ணு எங்கடா இருக்கப்பா. ஐயோ இங்கே தான் இருக்கியா. ஓகே இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம வந்து இந்த இடம் தான். டேங்கர்லாம் வந்துட்டானுங்க. ஸோ கஷ்டம்தான். ஏன்னா டேங்கரில் அடி வந்து பயங்கரமான அடி விழுவோம். ஸோ நான் சாகலினாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஸோ இத்தனை பேர் 3 டேங்கர் வந்து அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கானுங்க தெரியாதனமா. ஓகே இருந்தாலும் குர்ரா. ஓகே இப்போ நம்மளை அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ காடே இதான் ஜெட்டு இங்கே தான் இருக்காப்ல. மேன் ஜெட்டு நல்லா தான் இருக்குது பார்க்க. தண்டர் போல்ட்லாம் இருக்குது. என்னடா அது இதுக்காக அவ்வளோ உசுரை கொடுத்து வந்திருக்கேன். ஓகே உள்ள டேங்கர் வேறு வந்துருச்சு. எனக்கு ஜெட்டு வேறு கண்ட்ரோல் பண்ண தெரியாது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த ஜெட்டு மாதிரியே போகுமா இல்லை என்ன பண்ணுறது. எல்லா பட்டனையும் அழுத்தினா தான் தெரிய வரும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டுங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கு ஜெட் ஆன் பண்ணி ஆச்சே பாரடா.
ஏரே பரல ஜெட்டு பயங்கரமாக தாங்குது, டேங்கர் அடித்தாலுமே தாங்குது. ஓகே ஜெட்டு என்னடா சைட்டை நேராக போகுது, முன்னாடி போக மேலே அப்படியே அப்பர் ஜாவாக போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பயங்கரமாக அடியெல்லாம் விழுந்துட்டுருக்கு, எப்படா முன்னாடி போகிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆகிட்டே போங்காடி. ஸோ கஷ்டப்பட்டு என்னென்னமா பண்ணுறேன். பட் ஆனால் இத்தனை பேர் அடி அடின்னு அடிக்கிறானுங்க. பட் இது தாங்குது பார்த்தீங்களா, வேறு லெவல். அடேங்க அப்பா பயங்கரமான ஜெட்டுன்னு நினைக்கிறேன், பயங்கர பில்டு குவாலிட்டி, சூப்பர் ஜெட்டு, கார்டு மூட் ஜெட்டு போலையே. ஓகே ஆனாலும் நமக்கு அடி விழுந்துட்டுருக்கு, கீழே போக மாட்டானே, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நம்ம மேலே அப்படியே போயிடுவோம் ஸ்ட்ரைட்டாக, கொஞ்சம் வெளியே போயிட்டோம்னா மேலே அப்படியே போயிட்டு கண்ட்ரோல் எல்லாத்தையும் எழுதி பார்ப்போம் எதாவது நடக்குதான்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஏன்னா என்னால் கீழே தான் வந்தாகணும், ஒன்றும் பண்ண முடியல, எல்லா பட்டும் நடத்திட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பார்ப்போம். ஓகே நமக்கு வெளியே போனாலே இப்போ எய்ம் மோட் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ரேடராக மாட்டிக்கிறேன். ஸோ அதனாலே அடி விழுவுது, ஏன்னா சவுண்டு கெடுச்சுல. ஓகே இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ எல்லாருமே ராக்கெட் லான்ச்சரில் விட ஆரம்பிச்சிட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஓரளவுக்கு அவர் மேலே வந்துட்டேன். ஸோ இந்த ஜெட்டு பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குல்ல, பைண்டிங்காக வேறு லெவல் இருக்குது. ஸோ இது இந்த ஜெட்டுக்கு இது பவர் இருக்கும் போல், ஏன்னா அடியே உழுவு மாட்டேங்குதுல்ல, வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து ஓகே என்னடா பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணவும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல். ஓகே இதில் நிறைய கன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மிசைல், ஹோமிங் லான்ச்சர் எல்லாமே இருக்குங்க, பார்த்தீங்களா இல்லையா. ஸோ எல்லாவற்றும் நடத்திட்டு இருக்கேன், என்ன நடக்குதுன்ட்டு. பட் ஆனால் அந்த பின்னாடி இருக்க அந்த இது ஜெட்டோட பூஸ்ட் கொடுத்து இல்லையா, அது பேர் தெரில, அந்த இதை வந்து விட மாட்டேது. ஓகே அடி, ஐயோ உனங்க வேற சும்மா இருங்காடாடி, என்னால் முடியல. ஸோ எப்படி கண்ட்ரோலை கற்றுக்கிட்டுனா போதும் இல்லைங்க. ஓகே ஒரு வழியாக கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டு எப்படியோ வண்டியை அமுத்திட்டேன். ஒரு சின்ன பட்டன் தான், அது லைட்டாக எடுத்து பிடிச்சா அது முன்னாடி வந்துடுது, இல்லை இப்படி வந்துடுது. ஸோ அது தெரியாமல் முழிச்சிட்டு கிடந்திருக்கேன். நமக்கு ஜெட்டெல்லாம் பாஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நைட் நேரம் ஆயிடுச்சு, நம்ம கரெக்டாக ஒரு அந்த இடத்துக்கு போகணும். பட் எனக்கு ரூட்டு கரெக்டாக தெரியாதனால அதெல்லாம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் இல்லையா, எனக்கு ஒன்றும் பண்ண தெரில, என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த ஜெட்டு கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு, ஏன்னா கொஞ்சம் லேகிங் போடுது இந்த ஜெட்டு யூஸ் பண்ணுறதுனால. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெட்டு போல், பேட்மேன் ஜெட்டோட இது பவர்ஃபுல்லாக என்னன்னு தெரியல. பேட்மேன் ஜெட்டு சூப்பராக இருக்கும், இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது, செம்ம ஸ்பீடில் போகுது. ஆனால் நார்மல் ஜெட் அளவுக்கு எனக்கு ஃபீல் இல்லை, ஆனாலும் நல்லா இருக்குது, சூப்பரான எல்லா பவர்ஸுமே இருக்காப்புல. அடி அவ்வளோக்கு உழுவே மாட்டிக்கிது, ஆட்டோ ரிப்பேர் ஆகும் போல். ஸோ இந்த இடம் உலகமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இவ்வளோ பெரிய கேஸை வச்சுக்கிட்டு என்னென்ன பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இந்த பக்கமாக ரூட்டில் போனோம்னா அந்த இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ரூட் வழியாக சும்மா போக மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ரூட் வழியாக போயிட்டு இருந்தோம்னா நமக்கான அந்த பாலடைஞ்ச ஏர்போர்ட் வந்துடும். ஸோ அங்கே ட்ராப் பண்ணாலே போதும், அங்கே எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே பார்ப்போம். ஓகேங்களா. நம்ம சிங்சன் அப்படி தான் சொன்னால். ஸோ கஷ்டப்பட்டு இதை பண்ணலாம், இந்த காசை வச்சு அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டே இருக்கலாமா. ஸோ வண்டியை எடுத்துக்கிட்டு போங்க, எத்தனை பவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை இதெல்லாம் வச்சுக்கிட்டு பங்கம் பண்ணிட்டு இருப்பேன் நான்லாம், அப்படிதான். ஓகே ஐ திங்க் ஐ ஸ்பாட்டட் சம்திங் ஒன்று. ஓகே ஓகேங்க அப்படியே போயிட்டே இருப்போம். ஓகே இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம லேண்ட் ஆக போகிற இடம் இங்கே தான் இருக்காப்புல. அப்படியே நம்ம லேண்ட் பண்ணிடுவோமா, அதான் இந்த இடத்துல தான் நம்ம லேண்ட் பண்ண போகிறோம். ஸோ லேண்ட் பண்ணிடுவோமா, லேண்ட் பண்ண போகிறோம் பத்திரமா லேண்ட் பண்ணிடுவோமா. கொஞ்சம் கஷ்டம்தான் நான் லேண்ட் பண்ண போகிறது, எப்படியோ ஒன்று லேண்ட் பண்ணிடணும். கடவுளே முருகையா, ஐயா கவுந்துரும் மொழியே, எப்படியோ லேண்ட் ஆயிடுச்சுடா. ஓகே ஃபைனலி லேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அப்படியே போக வேண்டியதுதான். டயரில் இருக்குதுல்ல அப்புறம் என்ன சவுண்டு. ஓகே இப்போ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு கரெக்டான ஒரு இடத்துல நிறுத்திப்போம். எனக்கு காலையில் தான் வருவாங்க, நைட் ஆகிடுச்சு. ஸோ இந்நேரத்துக்கு அவங்க கூப்பிட வேணாம், சொல்லி வச்சிட்றான். பட் ஆனால் வந்துடுவாங்க. சூப்பராக இருக்குது ரன்வேல ஓட்டுறதுக்கு. இந்த ஜெட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த இடத்துல ஐயோ அடியெல்லாம் ஒழுங்காக சரி பண்ணிக்கிட்டோம், நம்ம ஜெட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகே வண்டி எடுத்து இறங்குவோமா. ஸோ அவ்வளோதான், எப்படியோ முடிஞ்சாச்சு. மிஷின் கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். ஜெட்டு வேறு லெவலில் தான் இருக்குது. அப்போ நம்ம ரைஜு ரைட்டுங்க. இப்போ தான் அப்படி போவோமா. ஸோ நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு போய் நம்ம தூங்குவோம், காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அவங்க வராங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லதே நடக்கும் நம்புகிறேன், நல்ல காசு கிடைக்கும்னு நம்புகிறேன். அந்த காசு எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். 20 மில்லியன் நம்ம உயரிய படைய வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு சூப்பர் பவர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க கொடுக்க மாட்டானுங்க.
நம்ம சூப்பர் பவரை வச்சுக்கிட்டு தெரிஞ்ச பையனுங்கிறதுனாலயே சிங்சனோட தெரிஞ்சதுனால நம்ம 20 மில்லியனுக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஜெட்டு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கடிச்சலாம் வேணாம் ஏன்னா பறந்துடுவாங்க, நம்மக்கிட்ட வேலையாகுமா, நம்மளா போட்டு தள்ளுருவோம் நினைக்கிறேன். ஏன்னா இவங்ககிட்டயும் சூப்பர் பவர்ஸ் இருக்காது. ஓகே இருக்கானுங்க. ஸோ கொஞ்சம் பேரம் பேசுவோமா. ஸோ வேற லெவலில் கூட்டத்தோடு வந்திருக்கானுங்க. பார்க்கவே ஒரு சினிமேட்டிக் லுக்கில் வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பரான ட்ரோன் எஃபெக்டோட வீடியோவில் காட்டுற ரேஞ்ச் ரோவரில் வந்துருப்பானுங்க போல். ஓகே இப்போ சும்மா இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த இடத்தையும் நம்ம பர்மிட் வாங்கிப்போம். ஓகே இங்கே தான் இருக்கானுங்க. ஸோ ஓகே இவங்களால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சூப்பர் பிராங்க்லின், நல்ல வேலை பண்ணியிருக்க. உனக்காக நான் சொன்ன மாதிரி 20 மில்லியன் பதிலாக 25 மில்லியன் கொடுத்துட்றோம், வாங்கிக்க. உடையாரு. ஓகே ஃபைனலி நமக்கான அமௌண்ட்டோட 5 மில்லியன் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. ஸோ நானும் கிளம்புறேன். ஸோ என்கிட்ட எந்த வண்டி இல்லாத அப்படிங்கிறதுனால ஜெட்டு பார்க்கவும் நல்லா தான் இருக்குல்ல. ஸோ ஓகே ஜெட்டை வாங்க முடியாது. ஸோ இருந்தாலும் ஸோ ஓகே நம்ம கார் ஒன்று எடுத்துக்கிட்டு போயிடுறேன். ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை இப்போதைக்கு. ஸோ அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய்க்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ அதுக்குள்ள பெரிய காசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கண்ண போடலான்னு சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு போங்க சேனலை. டாட்டா, அடுத்த பார்க்கலாம். பை.